கண்ணிய தமிழர் காகிதம் இல்லத்தவர்களின் பிறந்த நாளான இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். தமிழை இந்தியாவின் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று மக்களவையில் குரல் எழுப்பிய பெருந்தகை காகிதம் இல்லத்தவர்கள் மதசார்பின்மைக்கு முன்னுரிமை அளித்து மக்கள் பணி ஆற்றியவர். இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என பல்வேறு மதங்களை சார்ந்த தமிழ் மக்கள் சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு அடித்தளம் இட்டவர், அரும்பாடு பெற்றவர் கண்ணிய தமிழர் காகிதம் இல்லத்தவர்கள். அவருடைய பிறந்த நாளில் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுக்கும் வேண்டுகோள், ஆண்டுதோறும் முன்வைக்கிற கோரிக்கை, அவருடைய பெயரில் அரசு விருது வழங்க வேண்டும் என்பதாகும். புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற தவேக அரசு சமூக நல்லிணக்கத்தை, மத நல்லிணக்கத்தை பேணி பாதுகாப்பதற்கு முன்வந்திருப்பதாக தமிழ் மக்கள் நம்புகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் நம்புகிறோம். அதனால்தான் பாஜக, அதிமுக ஆகிய கட்சிகளின் ஆதரவை நாடாமல் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மதச்சார்பின்மைக்கு முன்னுரிமை அளிக்கும் இந்த அரசு சிறுபான்மை மக்களின் நலன்களை பாதுகாப்பதிலும் உறுதியாக இருக்கும் என்று நம்புகிறோம். குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட மதவழி சிறுபான்மையினரும் பாதுகாப்பாக இம்மண்ணில் வாழ வேண்டும். அதற்கான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை இந்த அரசு அளிக்கும் என்று நம்புகிறோம். அந்த வகையில் மத நல்லிணக்கத்திற்காக, சமூக நல்லிணக்கத்திற்காக, தமிழ் மக்களின் ஒற்றுமைக்காக பாடாற்றிய பெருந்தகை கண்ணிய தமிழர் காகிதம் இல்லத் அவர்களின் பெயரில் பல்கலைக்கழகம் ஒன்றை அமைப்பதற்கும் அவருடைய பெயரில் விருது வழங்குவதற்கும் தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். சண்முகம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. எங்ககிட்ட யாரும் ஆதரவு கேட்கல, நாங்க யாரும் நிறுத்தவில்லை. இது பிரவீன் சக்கரவர்த்தி இந்த பேச்சு வந்து ஒரு அதிக பிரசங்கித்தனமா இருக்கு அப்படின்னு அவர் கடன் தெரிவிச்சிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள்கிட்ட அவர் எம்பி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதா எதுவும் கேட்கப்பட்டதா? நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போதுதான், வழியில் வரும்போதுதான் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் அந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும், ஆதரவை நல்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார். நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிக்காக விழுப்புரம் பயணிக்க உள்ளேன். ஆகவே எமது கட்சியின் சார்பில் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி அவர்கள் பங்கேற்பார் என்று கூறியிருக்கிறேன். பிரவீன் சக்கரவர்த்தியுடைய பதிவில் காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், IUML உள்ளிட்ட கட்சிகள்லாம் இணைச்சு தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணின்னு ஒரு பெயர் வச்சு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அந்த பெயர் குறித்து உங்கள்கிட்ட பரிசீலிக்கப்பட்டதா, இல்லை கூட்டணிக்கு அப்படி ஒரு பெயர் வச்சிருக்கா? என்ன காரணம் சார்? அவர் பிசிக்காவே அதை சேர்த்திருக்காரு. இல்லை, அது பற்றி எதுவும் தெரியவில்லை. இனிமேல் ஒரு வேளை அவ்வாறு பேசலாம் என்று தவேக தலைமை எண்ணியிருக்கலாம். எங்களுக்கு அப்படி எதுவும் அதிகாரபூர்வமான தகவல் இல்லை. அண்ணாமலை வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து பாஜக கடிதம் கொடுத்தா அந்த கடிதத்தையும் அகில இந்திய தலைமை ஏற்றிருக்காங்க. அண்ணாமலை புதிதாக ஒரு கட்சி தொடங்க போவதாகவும் தகவல் வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? பாஜகவில் அவருக்கு என்ன கசப்பு என்று நமக்கு தெரியவில்லை.
அவர் தமிழ்நாடு பாஜக தலைவராக பொறுப்பேற்றிருந்த காலத்தில் சிறப்பாக பணியாற்றினார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அவர் ஏன் அந்த பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்டார் அல்லது விலகினார் என்பது தெரியாத நிலையில் அதிலே கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. அப்படி ஒரு வேளை அவர் புதிய கட்சி தொடங்கினால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சந்தர்ப்பத்தில் இங்கே வரும்போது வந்து துரோகி பட்சோந்தி அப்படின்னு திமுக கோஷம் எழுப்பினாங்க. தலைவர் இந்த முடிவுக்கு பிறகாக எடுக்கப்பட்ட இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகாக எடுக்கப்பட்ட முடிவுகளில் தலைவருக்குள்ள ஒரு புரிதல் இருந்தாலும் தொண்டர்கள் மத்தியில் அந்த புரிதல் இன்னும் வராமல் இருக்கு. அப்போ குன்னம் அந்த நிகழ்வாகட்டும், இன்றைய தினம் இங்கே நடைபெற்ற நிகழ்வு தொண்டர்கள் மத்தியில் அந்த புரிதல் இன்னும் வராமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இயங்கிய ஒரு கூட்டணி. அதிலே காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் இடம்பெற்றிருந்தோம். நடந்து முடிந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தலின் முடிவுகளுக்கு பிறகு அவசரமாக சில அணி சேர்க்கை மாற்றங்கள் நிகழ்ந்தன. அதனை அவ்வளவு இலகுவாக கட்சி தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது என்பது யதார்த்தமான உண்மைதான். அதனுடைய வெளிப்பாடாக இது இருக்கலாம். அது கவலையளிக்கக்கூடிய ஒன்றுதான். தலைவர்கள் இரு தரப்பை சார்ந்த தலைவர்களுக்கு இடையிலே இது குறித்த புரிதல்கள் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல இருந்தாலும் தொண்டர்களிடையே இன்னும் அந்த புரிதல் ஏற்படவில்லை. அதனால் இத்தகைய சம்பவங்கள் நடந்திருக்கக்கூடும். அது ஏற்புடையதல்ல. சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிற முன்வைக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி முன்வைக்கக்கூடிய கூட்டணியை விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொள்கிறதா? தலைவர் திரும்ப அதான் அதிகாரபூர்வமாக எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை. இன்றைக்கு அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. முதல் முறையாக நடைபெறவிருக்கிற இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அமைச்சர் பொறுப்பேற்றுள்ள தம்பி வன்னியரசு அவர்கள் பங்கேற்று பேச இருக்கிறார். அதிலே பல்வேறு கருத்துக்களை அவர் முன்வைக்க உள்ளார். என்றாலும் தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற கருத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவர் முன்வைக்க உள்ளார். தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முன்வர வேண்டும். ஏற்கனவே பழங்குடி சமூகத்தினரின் சோஷியோ எக்கனாமிக் சர்வே, சமூக பொருளாதார தகுதி நிலை குறித்த கணக்கெடுப்பு நடத்தி முடித்துள்ளது கடந்த திமுக அரசு. அதனை பின்பற்றி ஷெட்யூல் காஸ்ட், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களின் சமூக தகுதி நிலை, கல்வி தகுதி நிலை, பொருளாதார தகுதி நிலை ஆகியவற்றையெல்லாம் முழு விவரங்களோடு கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய தேவை உள்ளதையும், ஒட்டுமொத்தத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியம் உள்ளதையும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அமைச்சர் வன்னியரசு எடுத்துரைக்க உள்ளார். விடுதலை சிறுத்தைகள் அதை வலியுறுத்துகிறது. சார், மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் போட்டிருக்காங்க. சின்ன மாவட்டம் 4 மாவட்டம் தான் வன்னியரசு போட்டிருக்காங்க. அது வந்து கண்டனத்துக்குரியது அப்படின்னு கண்டனம்லாம் சொல்லலை. நீங்கள் உங்கள் முகநூலில் போட்டிருக்கீங்க. கண்டனம் இல்லை. 7 தொகுதி இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு அவர் அமைச்சராக இருக்காரு, அதிலே போட்டிருக்கலான்னு ஒரு கருத்து. சார், வெற்றி பெற்ற விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே இருக்காரு. யாரு? அதாவது திண்டிவனம் தொகுதியில் வெற்றி பெற்ற வன்னியரசு அவர்களுக்கு அந்த மாவட்டத்தில் அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் அருகில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சர் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார் பண்ணுறீங்க? ஏன்னா தன்னுடைய அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு.